அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழகத்தை தாக்கிய புயல்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போட போகிற அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் நோட்டிஃபிகேஷனாக பார்க்கலாம். தென் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல 2010 ஜல் புயல் அப்படிங்கிறது தமிழகத்தை தாக்கியிருக்கு. ஓகேங்களா? சென்னையில் தான் அது வந்து கரையை கடந்துச்சு. அதனுடைய வளிமண்டல அழுத்தம் வந்து 988 மில்லிபார் அளவுக்கு இருந்திருக்கு. அதனுடைய நகர்வு ஓகேங்களா, காற்றின் வேகம் வந்து 100 கிலோமீட்டர் பர் மணி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா? அடுத்தது 2011ஆம் ஆண்டு தானே புயல் கடலூரில் கரையை கடந்திருக்கு. ஓகேங்களா? தானே புயல் அதனுடைய வளிமண்டல அழுத்தம் அப்படிங்கிறது 972 மில்லிபார் அளவுக்கு இருந்திருக்கு. அதனுடைய நகர்வு அப்படிங்கிறது 140 கிலோமீட்டர் பர் மணிக்கு அப்படிங்கிறது இருந்திருக்கு. அடுத்ததாக 2012 நீலம் புயல் தமிழகத்தை தாக்கியிருக்கு. ஓகேங்களா? ஸோ மகாபலிபுரம் மற்றும் சென்னை அந்த சென்டரில் அது வந்து கரையை கடந்திருக்கு. வளிமண்டல அழுத்தம் அப்படிங்கிறது 992 மில்லிபார் இருந்திருக்கு. மணிக்கு 85 கிலோமீட்டர் வேகத்தில் அது நகர்ந்திருக்கு. அடுத்தது 2013 மாதி அப்படிங்கிற ஒரு புயல் வந்து சென்னையை தாக்கியிருக்கு. ஓகேங்களா? சென்னையில் கரையை கடந்திருக்கு. ஓகேவா? இதனுடைய வளிமண்டல அழுத்தம் அப்படிங்கிறது 986 மில்லிபார் அளவுக்கு இருந்திருக்கு. நகர்வு அப்படின்னா 120 கிலோமீட்டர் பர் மணி அந்த அளவுக்கு நகர்ந்திருக்கு. 2016ஆம் ஆண்டு தான் அதிக புயல்கள் வந்திருக்கு. ஓகேங்களா? ரோனு புயல் அப்படிங்கிறது தமிழகத்தை தாக்கியிருக்கு. நாகப்பட்டினம் மற்றும் சென்னை பகுதிகளில் கரையை கடந்திருக்கு. இதனுடைய வளிமண்டல அழுத்தம் அப்படிங்கிறது 983 மில்லிபார் இருந்திருக்கு. நகர்வு 85 கிலோமீட்டர் பர் மணி. அடுத்தது கியான் புயல் அப்படிங்கிறது தமிழகத்தை தாக்கியிருக்கு. சென்னையில் தான் அது வந்து கரையை கடந்திருக்கு. அதனுடைய வளிமண்டல அழுத்தம் 997 மில்லிபார், 85 கிலோமீட்டர் பர் மணிக்கு நகர்வு இருந்திருக்கு. 2016 நாடா புயல் தமிழகத்தை தாக்கியிருக்கு. சென்னையில் தான் அது கரையை கடந்திருக்கு. வளிமண்டல அழுத்தம் 1000 மில்லிபார், நகர்வு 75 கிலோமீட்டர் பர் மணி. ஓகேங்களா? அடுத்தது வர்தா புயல். இதுவும் 2016 வந்த ஒரு புயல் தான். சென்னையில் தான் கரையை கடந்திருக்கு. வளிமண்டல அழுத்தம் 982 மில்லிபார், நகர்வு 130 கிலோமீட்டர் பர் மணிக்கு நகர்வு இருந்திருக்கு. அடுத்தது 2017 ஓகி புயல். ஓகேங்களா? ஸோ ஓகி புயல் பார்த்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரி இந்த பகுதியில் கரையை கடந்திருக்கு. வளிமண்டல அழுத்தம் 975 மில்லிபார் அளவுக்கு இருந்திருக்கு. இதோடைய நகர்வு 155 கிலோமீட்டர் பர் மணி அப்படிங்கிற அளவுக்கு இருந்திருக்கு. 2018 தான் கஜா புயல், ரொம்ப ஃபேமஸான புயல் இது. நாகப்பட்டினம், கடலூர், ராமநாதபுரம், சென்னை, காரைக்கால், திருவாரூர், புதுக்கோட்டை இது எல்லா பகுதியும் இது சேதப்படுத்திச்சப்ப எல்லா தென்னை மரங்களும் சாஞ்சி தூக்கி போட்ட ஒரு புயல் அப்படின்னு சொல்லலாம். 128 கிலோமீட்டர் பர் மணிக்கு அப்படிங்கிற வேகத்தில் அது நகர்ந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் 2020 புரவி புயல் வந்திருக்கு. பாண்டிச்சேரி டு சென்னையில் கரையை கடந்துச்சு. நிவர் புயல் வந்துச்சு, அது தென் தமிழகத்தை தான் தாக்குச்சு. 2021 மாண்டஸ் புயல் தான் ஃபேமஸ் ஆனது. 2023 மிக்ஜாம் புயல் வந்துச்சு. ஆந்திரா மற்றும் மசூலிப்பட்டினம் அருகே அது வந்து கரையை கடந்துச்சு. ஓகேங்களா? பாதிப்பு நமக்கு இருந்துச்சு. 2024 இப்போ 2 புயல் வந்திருக்கு. ஓகேங்களா? ஒன்று ஃபெஞ்சல் புயல் இப்போ வந்து தாக்குனது, இன்னொன்று இதுக்கு முன்னாடி வந்தது. அதோட தீவிரம் என்ன அப்படிங்கிறத நான் ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு 2024 தாக்கின புயல்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் போடுறேன். அதில் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஃபெஞ்சல் புயல் கரையை கடந்துருச்சு. அடுத்த புயல் என்ன வருது அப்படிங்கிறத டிசம்பரை பார்த்துக்கலாம். ஏன்னா டிசம்பர் தான் ரொம்ப மோசமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். பார்த்து சேஃபாக இருங்க மழை பெய்கிற பகுதிகளில் இருக்கிற மாணவர்கள். ஓகேவா? உங்களுடைய புத்தகங்களை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. எகெயின் புக் வாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? நன்றி, வணக்கம்.